Now we are going to see Unit 1 Fundamentals of Business, Historical Background of Commerce in the Subcontinent. அதில் லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். டீட்டெயில் ஆன்சர் சொல்லுவோம். 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் யூ இந்த கொஸ்டின் பேட்டர்ன் தட் திஸ் ஆர் தட் அப்படிங்கிற கொஸ்டின்ஸாக வந்துட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம ஈஸியாக இதில் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதை எப்படி நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாட் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். See, in this question we are going to see what are the hindrances of commerce. ஸோ இப்போ நல்லாவே இந்த லாங் ஆன்சர் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் ஆர் த அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலே நீங்கள் அந்த கொஸ்டின்லாம் இமீடியட்டாக சூஸ் பண்ணலாம். என்னென்னு கேட்டால் அதில் வந்து தே எக்ஸ்பெக்ட் ஒன்லி த சைட் ஹெட்டிங்ஸ் டு பி ரிட்டன், நாட் த ஃபுல் டீட்டெயில். ஓகே, இஃப் யூ ஆர் ஏபிள் அண்ட் எங்களால் நல்ல நிறைய எழுதணும், எங்களுக்கு அப்போ தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சைடு ஹெட்டிங்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் நாங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு வந்து இது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த சைடு ஹெட்டிங்ஸை மட்டும் இப்போ 10 சைடு ஹெட்டிங்ஸ் இருக்குது. இந்த வாட் ஆர் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ். ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸில் பேஜ் நம்பர் பாருங்கள், பேஜ் நம்பர் 7 and 8 வந்து முடியுது. 10 ஹிண்ட்ரன்சஸ் இருக்குது. இது 10ஐயும் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அதுவே வந்து 1.5 பேஜ் 2 பேஜுக்கு வரும். அவங்க அதை எக்ஸ்பெக்டும் பண்ணல. ஆக்சுவலாக அந்த சைடு ஹெட்டிங்ஸ் நீங்கள் ஃபுல்லாக எழுதினாலே போதும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் அப்படின்னா 10 சைடு ஹெட்டிங்ஸையும் எழுதிட்டு அட்லீஸ்ட் அதில் உங்களுக்கு ஈஸியாக சின்னதாக இது இருக்கோ ஒரு 4 to 5 ஹெட்டிங்ஸ் வந்து யூ கேன் எக்ஸ்பிளைன். ஒன்று. ரெண்டாவது, சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க் வாட் ஆர் த இந்த கொஸ்டின் புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. வாட் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் எனி 3, எக்ஸ்பிளைன் எனி 5 அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் மட்டும் பண்ணலாம் உங்கள் சாய்ஸ்க்கு. அல்லது வாட் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் அண்ட் டைம் அண்ட் பர்சன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். மொத்தம் இதை படிச்சுக்கணும். ஜென்ரலாக தே ஆஸ்க் உங்களுக்கு அது ஈஸி அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ அது வந்து அது மாதிரி இதை வந்து அட்டன் பண்ணால் போதும். ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஒன்று ஒன்றா பாயிண்ட் பை பாயிண்ட் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து டீட்டெயில் ஆன்சருக்கு ஒன்லி அந்த ஹெட்டிங் எழுதினாலே போதும். ஓகே, ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு, மேனுஃபேக்சரர்ஸ் டு நாட் நோ த பிளேஸ் அண்ட் ஃபேஸ் ஆஃப் த கன்சூமர்ஸ். யார் வந்து பொருளை உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்களுக்கு கஸ்டமரோட முகமும் தெரியாது, எங்கே போய் அவங்க சேல்ஸ் பண்ண போகிறாங்கங்கிறதும் தெரியாது. ஆனால் இட் இஸ் த ரீட்டைலர் ஹூ நோஸ் த டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த கஸ்டமர்ஸ். நம்ம வந்து டைரெக்டாக போய் ரீட்டைல் ஷாப்பில் கடையில் போய் சாமான் வாங்குறோம் இல்லையா, ஷாப்கீப்பர்ஸ், அவங்க தான் ரீட்டைலர்ஸ் சொல்கிறோம். அவங்களுக்கு தான் கஸ்டமரை டைரெக்டாக தெரியும். த செயின் ஆஃப் மிடில் மேன் கன்சிஸ்டிங் ஆஃப் ஹோல்சேலர்ஸ், ஏஜென்ட்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ் எஸ்டாப்ளிஷ் த லிங்க் பிட்வீன் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த கஸ்டமர்ஸ். ஸோ அந்த இந்த ஒரு செயின் ஆஃப் மிடில் மேன் அப்படிங்கிறோம். ஹோல்சேலர் ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து ஹோல்சேலர் கிட்ட வருது. ஹோல்சேலர்னால் யார்? ப்ரொடியூசர்னால் யாருன்னா தயாரிப்பாளர். ஹோல்சேலர் அப்படிங்கிறவன் வந்து மொத்த விற்பனையாளர். ரீட்டைலர் அப்படிங்கிறவன் வந்து சில்லறை விற்பனையாளர். நம்ம இந்த சில்லறை விற்பனையாளர்கிட்ட தான் போய் நம்ம பொருளை வாங்கணும். ஓகே, நீங்கள் இதில் எது வரைக்கும் இதை எழுதணும் அப்படின்னா கூட அந்த லொக்கேஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் வரைக்கும் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு, ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஒன் சென்டர் அண்ட் கன்சியூமர்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த கண்ட்ரி அண்ட் த வேர்ல்டு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பொருள் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் இருக்குது அப்படின்னா இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து அதை வந்து தே ஆர் சென்டிங் த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அது எல்லா இடத்துக்கும் அது போகிறது. எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு வைட் போகுது. ஸோ இதை வந்து இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது எப்படி வெளியில் வரலாம் இதுலேருந்து? இந்த ஹிண்ட்ரன்ஸ் எப்படி வெளியில் வர முடியும் அப்படின்னா ஏர், ரயில், சி அண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் பிரிங் த ப்ராடக்ட்ஸ் டு த பிளேஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக எவ்வளோ சீக்கிரம் நம்ம கஸ்டமர்கிட்ட போய் பொருளை கொண்டு சேர்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கலாம். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம். கஸ்டமர்ஸ் வாண்ட் ப்ராடக்ட்ஸ் வென்எவர் தே ஹாவ் மணி, டைம், வில்லிங்னஸ் டு பை. ஸோ அவங்களுக்கு எப்போவுமே பணம் கையில் இருக்கும்போது தான் பர்ச்சேசிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அது அவங்களுக்கு வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் குட்ஸ் வந்து த்ரூ அவுட் த இயர் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது அந்த கஸ்டமருக்கு அது போகணும்னு அவங்க விரும்புகிறாங்க. குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் சச் டிமாண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்டைல்ஸோட அந்த டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி. ஆனால்
அந்த கரெக்டாக தீபாவளிக்கு 4 நாள் முன்னாடி வந்து இவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்க, த்ரூ அவுட் த இயர் ப்ரொடியூஸ் பண்ணி அதை கரெக்டான வேர் ஹவுசஸ், என்ன பண்டகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வேர் ஹவுசஸ்லலாம் கொண்டு சேவ் பண்ணி அப்புறம் கரெக்டாக அந்த டிமாண்ட் எப்போ வருதோ அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் டிட்டோரியேஷன் இன் குவாலிட்டி. ஸோ அந்த பொருட்களுடைய தரம் வந்து கெட்டு போயிடுறது, டேமேஜ் ஆகுது. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இது எப்படி இதிலேருந்து இந்த ஹிண்ட்ரன்ஸ் வெளியில் வரலாம் அப்படின்னா, ப்ராப்பர் பேக்கேஜிங் அண்ட் மாடர்ன் ஏர் கண்டிஷன்டு ஸ்டோரேஜ் ஹவுசஸ் என்ஷூர் தட் there is no deterioration in quality of product. பொருட்களை வந்து சரியான முறையில் பேக் பண்ணணும், சரியான முறையில் பாதுகாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பட்டர் அண்ட் பன்னீர் அண்ட் கீ ஒருத்தர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதை வந்து வெளியில் நார்மல் டெம்பரேச்சரில் வைக்காமல் ரெஃப்ரிஜரேஷன் பண்ணோம் அப்படின்னா அதை குவாலிட்டி கெட்டு போகாமல் அவங்களால காப்பாற்ற முடியும். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ். இதை தவிர நமக்கு நிறைய லாஸ் இருக்குது, ரிஸ்க்கு, தட் இஸ் திருட்டு பயம், ஃபயர், அதெல்லாம் இருக்குது. அதுதான் சொல்கிறோம். ஃபயர், theft, floods and accidents may bring huge loss to the business. ஸோ திடீர்னு பார்க்குறோம், தொழிற்சாலையில் தீ விபத்துன்னு பார்க்குறோம், அதுக்கப்புறம் திருடு போகிறது பார்க்குறோம், அதுக்கப்புறம் இப்போ நெல் மூட்டையெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா மழையில் நனைஞ்சு வீணாக போகிறது பார்க்குறோம். ஸோ தண்ணியாலேயோ இதுவாலேயோ ஆக்சிடென்ட்ஸ்லேயோ நிறையா லாஸ் வருது. இதுலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா, ப்ராப்பராக இன்சூரன்ஸ் பண்ணுவது மூலமாக தப்பிக்கலாம். இந்த ஹெட்டிங்கில், இந்த பாயிண்டில் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸ் கம்பெனி சர்வ் டு கவர் த ரிஸ்க் ஆஃப் சச் லாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ்னால் எப்படி இந்த ஒரு பொருள் இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியும். Advertising and communication help in announcing the arrival of new products and their uses to the people. ஸோ நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறது, ஒருத்தருக்கு சொல்கிறது, இது மூலமாக அந்த பொருளுடைய இருப்பு வந்து மக்களுக்கு தெரிகிறது. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், டிவியில் பேம்ப்ளெட்ஸ் மூலமாக இல்லை ரேடியோ மூலமாக வந்து தே ஆர் அட்வர்டைஸிங். அப்புறம் பெரிய பெரிய போர்ட்ஸ்லாம் வச்சு, ஃப்ளெக்ஸ் போர்ட்ஸ்லாம் வச்சு தே ஆர் அட்வர்டைஸிங் தேர் ப்ராடக்ட்ஸ். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எப்படி வந்து பணம் வருது அப்படின்னா, மணி ஃபங்க்ஷன்ஸ் அஸ் த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ பணம் அப்படிங்கிறது வந்து இ-காமர்ஸ் இருக்குது, இது மூலமான பணத்து மூலமாக அதை இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடும். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் மே நாட் ஹேவ் த ரெக்யர்ட் ஃபண்ட் அட் த டைம் ஆஃப் தயர் நீட். ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ அப்புறம் ஹோல்சேலர்ஸ்க்கு, ரீட்டைலர்ஸ்க்கெல்லாம் பணம் நிறைய தேவைப்படுறது. இந்த ஹிண்ட்ரன்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்னா, பேங்க்ஸ் ப்ரொவைட் தெம் ஃபினான்ஸ். பேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்குறது அது மூலமாக. ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டெவலப்பிங் எக்ஸாக்ட் ப்ராடக்ட். கஸ்டமர் எந்த ப்ராடக்ட் விரும்புகிறான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்பிங் த எக்ஸாக்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் விச் கேன் சாட்டிஸ்ஃபை த ஸ்பெசிஃபிக் வாண்ட்ஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ். ஸோ இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது மூலமாக பொருட்கள் எப்படி எப்படி தேவைன்னு பார்த்து அது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் போத் செலெக்ஷன் அண்ட் டெலிவரி அட் ஸ்டோர் ஸ்டெப்ஸ். இ-காமர்ஸ் enables the customer to select the product. ஸோ நம்ம இப்போ வெப்சைட்லேயே ஒரு ப்ராடக்ட்டை பார்க்குறோம், அதோட ஃபீச்சர்ஸ் பார்க்குறோம், ப்ரைஸ் பார்க்குறோம், டீல்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம், டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த கோவிட் மாதிரி டயத்தில் நம்மளுக்கு இந்த இ-காமர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இ-காமர்ஸில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் பல மடங்கு லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், இதுதான் இப்போ லைஃப்பில் ஃப்யூச்சர் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடுச்சு. ஸோ மக்களுடைய வீட்டுக்கே கொண்ட பொருட்களை டெலிவரி செய்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ்.